கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2002 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் எரேமியா 46 அதிகாரம் 27வது வசனம், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இன்றைக்கு யார் யார் அடிமைத்தனத்திலோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையிலோ சிக்கி பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது வியாதியினால், வேதனையினால், கடனினால், குடும்ப குழப்பங்களினால், பிரச்சனைகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கான செய்தி, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எந்த காரியத்திலே நீங்கள் பயந்து பயந்து வாழ்ந்தீர்களோ அந்த காரியத்தின் பயத்தை அப்புறப்படுத்துகிறார் ஆண்டவர். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதே, உன் வியாபாரத்தை குறித்து பயப்படாதே, உன் தொழிலை குறித்து பயப்படாதே, உன் வேலையை குறித்து பயப்படாதே. பயத்தை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு விடுதலை தந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை பாதுகாக்கிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஐயா. அல்லேலூயா. பயந்து வாழ்கிறவர்கள், கலங்கி வாழ்கிறவர்களுக்கான செய்தி, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் பயத்தை மாற்றுவார். கர்த்தர் கலக்கத்தை நீக்கி போடுவார். உங்களை பாதுகாக்க, உங்களை ரட்சிக்க உங்களோடு இருப்பார் கர்த்தர். கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.